என்னோட ஃப்ரெண்ட்க்கு நான் எப்படி ஆரி ஒர்க் போட்டேன்ற ஸ்டோரியை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஹே ஆல், திஸ் இஸ் ரஞ்சினி ஃப்ரம் ஹெச்ஆர் டிசைனர். அவள் ஒரு ரெஃபரன்ஸ் பிக் காமிச்சு அதே மாதிரி டிசைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தா. சரி ஓகேன்னு சொல்லி நம்மளும் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே பேக் நெக் தான் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி பேக் நெக் வந்து அவள் சொன்ன டிசைன்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் டேசல்ஸ் பார்த்தோம்னா நார்மலாக கடையில் கிடைக்கிற டோரி டேசல்ஸே ஓகேங்கிற மாதிரி அவள் சொல்லியிருந்தேன். பட் நான் தான் சொல்லியிருந்தேன் ஆரி ஒர்க்லேயுமே வந்து டேசல்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிடலாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, அப்போ வந்துட்டு எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, நீயே ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டா. தென் சர்க்கிளில் போகலாமா இல்லை திலகம் ஷேப்பில் போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஃபைனலாக வந்துட்டு சர்க்கிள்லேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே டியூப் பீட் கொடுத்து இன் பிட்வீனில் நான் குந்தன் ஸ்டோன் கொடுத்துருந்தேன். ஸோ டேசல்லையுமே ஒரு லேயர் ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணால் இன்னும் எலகண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு 4mm கொடுத்து தென் அதை சுற்றி சுகர் பீட், தென் 3mm, தென் ஒரு லேயர் வந்துட்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் லேயருக்கு வந்துட்டு 4mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். தென் டேசல்ஸ் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜரி யூஸ் பண்ணி 3 லைன் செயின் ஸ்டிச் போடணும். ஸோ நம்ம 3 லைன்ஸ் போட்டால் தான் நம்ம டேசல் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஃபைனலி ஷி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் ஒர்க். நீங்களுமே இந்த டிசைனில் வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்.